கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய நாளில் புதிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகவும் 7வது அதிகாரம் 15வது வசனம். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாயிருக்கும். என் செவிகள் கவனிக்கிறதுமாயிருக்கும். அதாவது செவிகள் கவனிக்கும். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு செவிகள் கவனிக்கும். ஆண்டவர் சாலமோன்ட்ட சொல்றாரு, உன்னுடைய ஜெபத்திற்கு என் செவிகள் கவனித்து கொண்டே இருக்கும், கவனிக்கிறதா இருக்கும். நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய செவிகள் கவனித்து கேட்குமா? கவனித்து கேட்கிற தேவன், கவனித்து கேட்கிற தேவன். பாருங்க, ஆண்டவர் சாமுவேல் படுத்து கொண்டிருக்கும் பொழுது சாமுவேலே சாமுவேல் என்று கூப்பிடுகிறார். அப்பொழுது சாமுவேல் இதோ அடியேன் பேசும் என்று சொன்ன பொழுது அப்படியே ஆண்டவர் அதை பாருங்க, அப்படியே கவனித்து அதை கேட்டு மறுபதில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கவனித்து கேட்கிற ஒரு தேவன், கவனித்து பார்க்கிறவர். அவருடைய செவிகள் ரொம்ப கவனமா இருக்கும். சரியா? நம்ம என்ன பேசுறோம், நம்ம என்ன கேட்கிறோம், அதில் ரொம்ப கவனித்து கேட்டுக்கொண்டே இருப்பார். நம்ம ஆண்டவருடைய காது மந்தமாகவில்லை. இயேசு 59 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, அவருடைய காதுகள் நாம் கேட்கக்கூடாதுடைய மந்தமாகவும் இல்லை. கேட்கிற காதை உடைய தேவன் கேட்கிறார். நீங்கள் கேட்கிறதை அவர் கேட்கிறார். நீங்கள் அழுகிறதை அவர் கேட்கிறார். நீங்கள் அதாவது வேதனைப்பட்டு கதறுகிறதை அவர் கேட்கிறார். அவருடைய செவிகள் கவனித்து கேட்கிறது. ஏன் கவனித்து கேட்கிறார்? உங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாகத்தான், உங்களுக்கு அதிசயத்தை செய்யும்படியாகத்தான். கவனித்து கேட்டுவிட்டு சும்மா இருக்க மாட்டார். என் பிள்ளைகளுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ நெருக்கம் இருக்குது, இப்படி புலம்பிக் கொண்டே இருக்காங்க, அழுது கொண்டே இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் உடனே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் அதனால் சோர்ந்து போகவே வேண்டாம். மனிதர்கள் கவனித்து கேட்காம இருக்கலாம். நீங்கள் படுகிற கஷ்டங்களை, வேதனைகளை, நீங்கள் புலம்புகிற புலம்பல்களை மனிதர்கள் கேட்காமல் இருக்கலாம். கர்த்தர் கேட்காமல் இருக்கவே மாட்டார். அவர் கேட்பார். அவருடைய செவிகளில் நிச்சயமாய் நாம் கூப்பிடுகிற கூப்பிடுதலும் அழுகிற அழுகையும் போய் கேட்கும். ஒரு அற்புதம் செய்வார். நம்புவீங்களா? நீங்கள் அதிசயத்தை பார்க்க போறீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, ஜெபிக்கும் பொழுது கவனித்து கவனித்து கேட்கிறவரே, செவிகள் கவனித்து கேட்கிறவரே, நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், உடைய மகிமை வெளிப்படட்டும், உடைய வல்லமை வெளிப்படட்டும், அதிசயம் வெளிப்படட்டும், எல்லா தடைகளும் மாறட்டும். அப்பா, நீர் கவனித்து கேட்டு உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. சாட்சி கூறட்டும். எங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், நாங்கள் எங்கள் புலம்பலை கேட்டார், எங்கள் உபத்திரவத்தின் வேதனைகளை அவர் கேட்டார், எங்களுக்கு அற்புதம் செய்தார் என்று சாட்சி கொடுக்கட்டும். இப்பொழுது அற்புத சுகமளிக்கிற வல்லமை ஊற்றுங்க. வியாதியை குணமாக்கி சாட்சியை வைங்க. தேவைகளை சந்திங்க. குடும்பங்களில் பிரிவினையை விளக்குங்க. பிள்ளைகள் படிப்பு ஆசீர்வாதமாய் மாறட்டும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும். குடும்பத்தில் திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். கற்பத்தின் கனியிலாவது கற்பத்தின் கனியை கொடுப்பீராக. மருத்துவரால் கைவிடப்பட்ட நோயாளிகள் சுகமாக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நிகழுவதாக. ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நிகழுவதாக. ஜெபத்தை கேட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.